Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னும் சற்று நேரத்தில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் உற்சவருக்கான சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சற்று நேரத்தில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களும் பொதுமக்களும் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சூர சம்ஹார சிகர நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நான்கு மாவட்டங்களை சேர்ந்த மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினர் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் மக்களுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் சார்பாக சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக ஒரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உற்சவர் சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு அவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரதனை உட்பட அனைத்து விஷயங்களும் முடிந்த பிறகு அங்கிருந்து எழுந்தருளி கடற்கரையில் இருக்கக்கூடிய சூர பத்மை வதம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இருந்து கூட மற்ற மாநிலங்களிலும் இருந்து கூட பக்தர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் திருச்செந்தூரை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரையில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று அந்த அரோகரா கோஷத்துடன் பக்தர்களும் பொதுமக்களும் மிக உற்சாகமாக அந்த சிகர நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடி வருகிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி காண்பதற்காக பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் அலைமோதக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டத்தில் தற்பொழுது திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் ஓடியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பு பூஜைகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களின் வாகனங்கள் திருச்செந்தூர் ஊர் எல்லையிலே நிறுத்தப்பட்டு அங்கு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வசதியாக 14 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து இலவச பேருந்துகள் வாயிலாக பக்தர்கள் இங்கு அழைத்து வரப்படுகிறார்கள். நேற்று இரவு முதலே மற்ற மாவட்டங்களிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் கடற்கரையில் தங்களுக்கு இடம் பிடித்து இன்று நடைபெறக்கூடிய இந்த சூரனை வதம் செய்யக்கூடிய இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். முன்பே வந்திருந்தால் மட்டும்தான் கடற்கரையில் இடம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கடற்கரையில் ஆங்காங்கே குடில்கள் அமைத்தும் தங்களுக்கான கொட்டகைகள் அமைத்தும் அங்கே குடும்பத்துடன் பல பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். கந்தனுக்கு அரோகரா கோஷம் உலக இன்னும் சற்று நேரத்தில் அந்த சூரசம்ஹார நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. அதற்காக சிறப்பு பூஜைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க கடற்கரையை பொறுத்தவரை ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்க உயர் கோபுரங்களில் போலீசார் என்று ஒரு தீவிர கண்காணிப்பை கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடற்கரையை சுற்றிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பக்தர்களின் நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ச்சியாக போலீசார்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நெல்லை சரக பொறுப்பு டிஐஜி சந்தோஷ் கதிமணி உத்தரவின் பேரில் சுமார் திருச்செந்தூர் நகரில் மட்டுமே சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் கடற்கரையில் மட்டுமே தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி காண்பதற்காக பக்தர்களும் பொதுமக்களும் மிக உற்சாகமாக இருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. ஒரு சில நிமிடத்தில் அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு 2 புறங்களிலும் பக்தர்கள் வெள்ளம் ஒரு புறம் கொண்டிருக்க திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஐயா திருக்கோவிலில் இறுதி பூஜைகளும் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. பொதுமக்களும் பக்தர்கள் உற்சாகமாக கடற்கரையில் சுற்றி சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பல அறக்கட்டளைகள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான மதிய உணவுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு மற்றும் புனித நீர் ஆங்காங்கே தன்னார்வலர்களும் இந்து மக்கள் கட்சி தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் மாநகரில் மட்டுமே சுமார் 18 இடங்களில் இந்து முன்னணியினரும் அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பக்தர்களும் பொதுமக்களும் மிக உற்சாகமாக அந்த அரோகரா கோஷத்துடன் நிற்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.